தேவ ஜனமே, இந்த உலகத்திலே உங்களை என்னை வேறுபடுத்தி காட்டுவது நாம் போகிற வாகனங்களோ, நாம் உடுத்துகிற வஸ்திரங்களோ, நாம் வசிக்கிற வீடுகளோ அல்ல. நீங்களும் நானும் சுமக்கிற தேவ பிரசன்னம் தான் இந்த உலகத்திலே உங்களை என்னை வேறுபடுத்தி காட்ட வேண்டும், வித்தியாசப்படுத்தி காட்ட வேண்டும், விசேஷமாய் காட்ட வேண்டும். ஆமென். எனக்குள் இருக்கிற தேவ பிரசன்னம், உங்களுக்குள் இருக்கிற தேவ பிரசன்னம் தான் உங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கும். அல்லாவிட்டால் நான் எவ்வளவு உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்து கொண்டு போனாலும் எனக்கு முன்னுரிமை கிடைக்கும் என்பது உலகத்தினுடைய நியதியா இருக்கலாம். உலகம் பார்க்கும்போது ஓஹோ கோட்டு சூட் போட்டு வராரு, BMW வராரு, அவுடி கார்ல வந்து இறங்குறாரு, சோ அவர் பெரிய ஆளா இருப்பார் என்று சொல்லி அவரை அழைத்து கொண்டு முன்னுரிமை வழங்குவதற்காக முயற்சிக்கும் போது காலில் செருப்பில்லாம ஒரு கதர் சட்டையை போட்டுக்கிட்டு, ஒரு வெள்ளை வேட்டி ஒரு வெள்ளை சட்டையை போட்டுட்டு ஒரு தேவ மனுஷன் நடந்து வரும்போது இவர்களை பார்க்கிலும் அவனை விலையேற பெற்றவன். ஏன்னா அவனுக்குள்ள அவனை வித்தியாசப்படுத்தினது அவன் சுமந்து கொண்டிருக்கிற தேவ பிரசன்னம். நான் விரும்புகிற காரியம், நான் நம்புகிற காரியம் உங்களுக்குள்ளும் தேவ பிரசன்னம் இருக்குமேயானால் உங்கள் குடும்பத்திலே தேவன் உங்களை முன்னிலைப்படுத்துவார். உங்க ஊரில் ஆண்டவர் உங்களை முன்னிலைப்படுத்துவார். இந்த சமுதாயத்தில் ஆண்டவர் he will give preference for you. உங்களுக்கு ஒரு முன்னுரிமை ஆண்டவர் கொடுப்பார். இன்னைக்கு பின்தங்கி இருக்கலாம், இன்னைக்கு குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், இன்னைக்கு குடும்பத்தால் தள்ளப்பட்டிருக்கலாம். நீ தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவனாய் மட்டும் இருந்து பார். இந்த இடத்தில் அல்ல, எந்த இடத்துல போனாலும் உனக்கு தர வேண்டிய முன்னுரிமை கர்த்தர் தருவார். ஆமென். நீ படித்த படிப்பல்ல, உனக்கு இருக்கிற பணம் அல்ல, உங்களுக்கு இருக்கிற சொத்துக்களோ ஆஸ்திகள் அல்ல, நான் இவ்வளோ பெரிய பிசினஸ்மேன் என்பதால் அல்ல, நான் இவ்வளோ பெரிய ஆஸ்திகளை உடையவன் என்பதால் அல்ல, நான் இவ்வளவு படித்திருக்கிறேன் என்பதால் அல்ல. இவர்களுக்குள் இல்லாத ஒன்று அவர்களுக்குள் இருக்கிறது. அவர்கள் தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவர்கள். ஆமென்.